ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்கியூல ஒரு செல்ஸ் எடுத்திருந்தோம். ஏன் அந்த செல்ஸ்ன்னு பார்ப்போம். ப்ரைஸ் வந்து ஓவராலா வந்து புல்லிஷா தான் இருக்கு. ஏன் இன்னைக்கு நான் செல் எடுத்தேன் அப்படின்றத நான் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நான் பார்த்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து ஆர்டிஹெச்சா பார்க்குறப்ப ப்ரைஸ் வந்து டெய்லியில இஎஸ் வந்து ஆல் டைம் ஹைக்கு மேல ட்ரேட் ஆயிருச்சு. இங்க வந்து என்கியூ வந்து ஆல் டைம் ஹையை எடுக்காம இன்னைக்கு டெய்லியில சிஏஎஸ்டியா இந்த மாதிரி க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா மேபி ஃபர்தரா செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா பிரைஸ் வந்து இது ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து திருப்பி வந்து பைக்கு போகலாம். ஏன்னா கீழே இருந்து ஓவராலா பிரைஸ் வந்து புல்லிஷ்ல தான் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம பார்த்தது வந்து நான் ஸ்கால்பிங் தான் பண்றதுனால நான் 15 மினிட்ஸ் எனக்கு வந்து ஆர்டிஹெச்ல ஹையர் டைம் ஃப்ரேமா யூஸ் பண்றேன். ஸோ 15 மினிட்ஸ்ல நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ 15 மினிட்ஸ்ல எனக்கு வந்து பிரைஸ் என்ன பண்ணிருக்குன்னா ப்ரீவியஸா வந்து அந்த ஆல் டைம் ஹைஸை இங்க எடுத்துட்டு இங்க 15 மினிட்ஸ்ல ஒரு சிஏஎஸ்டி ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. ஃபார்ம் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து செல்லுக்கு கன்ஃபார்ம் லோ, அதாவது செல் சைடு புஷ் பண்ண முடியாம திணறிட்டு இருந்துச்சு. பிளஸ் ப்ரைஸ் இங்க இருந்து பைல தான் இருக்கு. ஓவராலா வந்து பைல தான் இருக்கிறதுனால இந்த பையோட பீரியட் ரெஸ்பெக்ட் பண்ணி ப்ரைஸ் திரும்பவும் பை ஆயிடுச்சு. ஸோ இந்த சிஏஎஸ்டி வந்து இன்வெலிடேட் ஆயிருக்கு இந்த இடத்துல. இங்க இடத்துல வந்து ஆல் டைம் ஹை ப்ரைஸ் எடுத்துருச்சு, ஒரு எஸ்எம்டி பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு சிஎஸ்டி வச்சுச்சுன்னு சொல்லி செல் போனால ஏன்டா நீ செல்ல இல்லை அப்படின்னா ப்ரைஸ் வந்து செல் சைடு இருக்கிற பீடியரவை சப்போர்ட் பண்ணணும், செல்லுக்கு இருக்கிற பீடியரவை சப்போர்ட் பண்ணணும். ரெண்டாவது நம்ம இங்க இருந்து புல்லிஷா இருக்கிறப்ப ஒரு ரிவர்சல் ட்ரேட் எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா செகண்ட் ஸ்விங்ல இருந்து போறது நல்லது. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி பை சைட்ல புஷ் பண்ண ஒரு எஸ்எம்டியை ஃபெயில் பண்றப்ப நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் அடிஷனல், ஏன்னா அந்த பை சைடு புஷ் பண்ண பிடி எஸ்எம்டி தான் நம்மளோட இன்வாலிடேஷன் லெவலா இருக்கும். அந்த லெவலை ஃபெயில் பண்றப்ப நம்மளை வந்து செல் சைடுக்கு புஷ் பண்ணலாம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து சிஎஸ்டி ஆல் டைம் வந்து எடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன், செல் போக மாட்டேன். இந்த இடத்துல செல் போயிருக்க மாட்டேன். ஸோ எனக்கு வந்து திரும்பவும் ப்ரைஸ் வந்து இந்த ஐஸை இங்கே எடுத்துட்டு சிஎஸ்டி ஃபார்ம் பண்ணுது. ஆனாலும் இந்த இடத்துல வந்து திரும்ப செல் சைடுக்கான சப்போர்ட் கொடுக்கல, செல் சைடு பீடியர் ரெஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இது ரிவர்சல் ட்ரேடு, அகைன் ரிவர்சல் ட்ரேடு. ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து இங்க வந்து சிஎஸ்டி ஃபார்ம் பண்ணிட்டு இந்த செல்ல கண்டினியூ பண்ற விதமா இந்த இடத்துல பிரைஸ் இங்க ஓப்பன் ஆயிருக்கு. இன்னைக்கு 9:30 ஓப்பன் ஆயிருக்கு. நான் இன்னைக்குமே வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். கேப்பை ஃபில் பண்ணுதான் என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு இருக்கப்ப எனக்கு ப்ரீவியஸா நான் ஒரு இன்வாலிடேஷன் லெவல் வச்சிருக்கேன். என்னன்னா இந்த லோ, இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ஆல் டைம் ஹை எடுத்தது இஎஸ் எடுத்துட்டு இந்த லோல திருப்பி இங்க ஒரு எஸ்எம்டி ஃபார்ம் பண்ணிருக்கோம். இந்த லோவை இங்க எடுத்திருக்கோம், இங்க எடுத்திருக்காது. எடுத்துதான் நமக்கு திருப்ப இந்த இடத்துல இருந்து பை புஷ் பண்ணிருக்கு. ஸோ இந்த லோ எனக்கு வந்து ப்ரொடெக்டடான லோ. எப்போ வந்து இந்த லோ வந்து எனக்கு உடையுதோ, அதாவது ஒரு நான் இன்வாலிடேட் பண்றேன், அதாவது இந்த லெவலுக்கு கீழே போனா எனக்கு இன்வாலிடேஷன் சொல்லி வைக்கிற லெவலுக்கு கீழே போகுதோ நான் அதுக்கப்புறம் வந்து அடுத்த போகலாம், அதாவது ஃபர்தரா செல் ஆகலாம். ஏன்னா செல்லுக்கு ஃபர்தரா செல் ஆகலான்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, எது வரைக்கும் நான் பார்த்தேன் அப்படின்னா ஒவ்வொரு செஷனோட லோஸ் தான் நான் டார்கெட் பண்ணிட்டு இருந்தது. ஒவ்வொரு செஷனோட லோஸ் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இது ஒரு செஷன்ல ஃபார்ம் பண்ண ஏஎம் செஷனோட லோ. அடுத்து இங்க இருக்கிறது வந்து இந்த ஏஎம் செஷன் லோ, இது ஃபார்ம் பண்ணது ஏஎம் செஷன் லோ. அடுத்து ஃபார்ம் பண்ணது வந்து இந்த இருக்கிற இது ஒரு ஏஎம் செஷன் லோ. இந்த லோ வரையும் போகலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதுதான் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன், இன்னைக்கு செல் பார்த்துட்டு இருந்தது. ஸோ எனக்கு வந்து 9:30க்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 1 மினிட்ல பார்த்துட்டு இருந்தேன். எப்பவும் போல 9:30க்கு சார்ட் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோசிங் பிரைஸ் மட்டும் மார்க் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கோம். நீங்களுக்கு 15 மினிட்ஸ்ல நமக்கு இந்த லோக்கு கீழே போனா இன்வாலிடேஷன்ன்றது தெரியும். ஸோ அதனால நான் இந்த லோவை மார்க் பண்ணியிருந்தேன். ஏன்னா இது இங்க எஸ்எம்டி ஆன லோ, ஒரு எஸ்எம்டி ஆன லோவும் ப்ரொடெக்டடு. அந்த ப்ரொடெக்டடான லோவை இது இன்வாலிடேட் பண்றப்ப பிரைஸ் எல்லாம் ஆகலாம் அப்படின்னு. ஸோ நான் இங்க இருந்து 1 மினிட்ல பார்த்துட்டு இருக்கப்ப பிரைஸ் நீட்டா வந்துச்சு, அந்த லோக்குள்ள லோ உடச்சிச்சு. செல்லுன்னு தெரிஞ்சிருச்சு. நான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லயும் ஒவ்வொரு பிடிஆர் கிரியேட் பண்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு 3 மினிட்ல பிடிஆர் இருந்துச்சு, ஆனால் ஒரு ரீட்ரேஸ் மட்டும் வராம இருந்துச்சு. 5 மினிட்லயும் பிடிஆர் கிரியேஷன்ல இருந்துச்சு. ஸோ எந்த பிடிஆரையும் எனக்கு சரியா எனக்கு என்ட்ரி கொடுக்காத மாதிரி இருந்துச்சு. அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப இந்த இன்வாலிடேஷன் லெவலை டிஸ்பிளேஸ்மெண்ட்டா உடைச்சிட்டு திருப்பி அதே லெவல்ல ரெசிஸ்ட் ஆச்சு பிரைஸ். இந்த இடத்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டா உடைச்சு பிரைஸ் இதே இடத்துல ரெசிஸ்ட் ஆச்சு. அப்ப நான் பாக்குறப்ப எனக்கு 3 மினிட்ல இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி அலைன் ஆயிருந்துச்சு. இந்த எஃப்இஜி அலைன் ஆயிருந்துச்சு. நான் இந்த கேண்டில்ல இருந்து என்ட்ரி 15 செகண்ட்ஸ்ல என்ட்ரி எடுத்து இந்த கேண்டிலோட லோல தான் டிபி ப்ரொஜெக்ட் பண்ணேன். ஸோ எனக்கு ஸ்கால்பிங்ன்றதுனால எனக்கு இந்த 3 மினிட்ல இந்த டியூரேஷனே போதுமானதா இருக்கு. ஏன்னா பிரைஸ் நம்மளோட இன்வாலிடேஷன் லெவலை உடைச்சிருச்சு. ஸோ அடுத்த பிரைஸ் கீழே போகலாம் அப்படின்ற ஃபர்தரா கீழே தான் போகுது. நமக்கு என்ட்ரி எடுக்கணும், அதே நேரத்துல என்னோட என்ட்ரியை வந்து ப்ரொடெக்ட் பண்ற, எப்படி சொல்றதுன்னா இந்த இன்வாலிடேஷன் லெவல்னு ஒன்று இருக்கு. இதுக்கு மேல போனா என்னோட ஸ்டாப் லாஸ்
வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான இது. ஸோ அதுக்காக நான் பார்த்துட்டு இருக்கப்ப இந்த 3 மினிட் இன்வெஸ்ட் இந்த 3 மினிட் எஃப்இஜிக்குள்ள இஎஸ் வந்து வரல, இங்க வந்து பிரைஸ் வரல. இந்த 3 மினிட் எஃப்இஜிக்குள்ள பிரைஸ் இங்க வந்துருந்துச்சு. வந்துட்டு 15 செகண்ட்ஸ்ல பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதுதான் என்னோட டிபி பண்ண இடம். 15 செகண்ட்ஸ், ஏன்னா 3 மினிட்டுக்கு 15 செகண்ட்ஸ் போதுமானது, அதனால 15 செகண்ட்ஸ்ல பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ப்ரைஸ் கரெக்டா எனக்கு இங்க வந்துச்சு. இங்க வந்துட்டு இந்த ஹைஸ்ல எடுத்துட்டு இங்க சிஎஸ்டி ஃபார்ம் பண்ணுச்சு. நான் வெயிட் பண்ணி இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகட்டும்னு வெயிட் பண்ணி இங்க அடிச்சிருந்தேன். அடிச்ச உடனே எனக்கு இந்த லோல டிபி நான் வந்து செட் பண்ணியிருந்தேன். எனக்கு கரெக்டா டிபி போயிடுச்சு. ஸோ நல்ல லாக் பண்ணியிருக்கேன். எக்ஸிகியூஷன்ஸ் பார்த்துருவோம் எந்த இடத்துல நான் வச்சிருக்கேன்னு. ஃபர்ஸ்ட் ட்ரேடு நான் இங்கே எடுத்துட்டேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல எடுத்திருந்தேன். நான் வந்து கொஞ்சம் அக்ரெசிவா வந்து எஸ்எல மூவ் பண்ணேன். எனக்கு இந்த இடத்துல வந்து எடுத்துட்டு இங்கேனே டக்குன்னு இந்த கேண்டில் கீழே இறங்கினோடனே நான் இந்த கேண்டிலுக்கு மேல எஸ்எல செட் பண்ணேன். அது போய் டக்குன்னு அடிச்சுட்டு ஒரு $50 ப்ராஃபிட்ல எனக்கு அடிச்சிருச்சு. அப்புறம் திருப்பி இந்த கேண்டில் உள்ள வந்துட்டு டிஸ்பிளேஸ் ஆகிறப்ப இந்த கேண்டில் திரும்பி இன்னொரு என்ட்ரி எடுத்து இந்த கேண்டிலோட லோல கரெக்டா இந்த கேண்டிலே நான் டிபி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன். இது 5 செகண்ட்ல போனா தெரியும்னு நினைக்கிறேன். Yeah. 5 செகண்ட்ஸ்ல கரெக்டா எனக்கு இந்த கேண்டிலே டிபி முடிஞ்சிருச்சு. ஸோ இதுவுமே வந்து லாஸ் கிடையாது. நான் இந்த கேண்டில எடுத்திருப்பேன், கரெக்டா இந்த கேண்டில தான் எனக்கு பிரேக் ஈவன் ஆயிருக்கும். அடுத்து இந்த கேண்டில எடுத்துட்டு இந்த கேண்டில் கரெக்டா இந்த இடத்துல டிபி செட் பண்ணியிருந்தேன். எனக்கு போதுமான அளவு ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கான ட்ரேடை நான் முடிச்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் இன்னைக்கான ப்ரைஸ் ஆக்ஷன், இன்னைக்கான ட்ரேட் எக்ஸிகியூஷன்ஸ். ஸோ இந்த ட்ரேடு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு தூரத்தை நான் மிஸ் பண்ணிட்டு எனக்கு கரெக்டான இடத்துல எனக்கு ட்ரேடு கிடைக்கிறப்ப நான் எடுத்தேன். ஸோ எஸ்எம்டின்றது ஒரு கன்ஃபர்மேஷன் டூலா மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. ஒரு இன்வாலிடேஷன், உங்களோட எஸ்எல் ப்ரொடெக்ட் பண்றது, ஒரு லோவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான டூலா வச்சுக்கலாம். ஸோ எஸ்எம்டியை வச்சு நீங்க பயாஸை வந்து நீங்க டிட்டர்மின் பண்ண முடியாது. இப்போ எனக்கு இந்த இடத்துல நான் எஸ்எம்டி பண்ணிருக்கு, சிஎஸ்டி வச்சிருக்குன்றதுக்காக நான் செல் போக முடியாது. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், சிஎஸ்டி எஸ்எம்டி கொடுத்து சிஎஸ்டி வச்சா எல்லாத்தையும் நீங்க எடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. எந்த இடத்துல எடுக்கணுன்றதை நீங்க டே பை டே ப்ராக்டிஸ்ல தான் வரும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன இந்த இந்த இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த லோ ப்ரொடெக்டட், இந்த லோவே வந்து உங்களுக்கு H4ல பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்விங் லோ தான். ஸோ H4ல ஒரு ஸ்விங் லோ. ஸோ இந்த ஸ்விங் லோ, இந்த ரெண்டு ஹைஸுக்கு நடுவில் இருக்கிற லோ இந்த லோ. இது லோ இல்லை, இதான் லோ. இந்த லோ வந்து என்கியூ எடுத்திருக்கோம், இஎஸ் எடுத்திருக்காது. நல்லாவே பார்த்தா தெரியும். ஸோ இதுல நீங்க வந்து உங்களுக்கு 15 மினிட்ஸ்ல சிஏஎஸ்டி வச்சிருச்சுன்னு நீங்க பை போகலாம். அப்படின்னா இந்த லோ வந்து திரும்பி உங்களுக்கு ஏதாவது ஒரு எஸ்எம்டி கொடுத்து ஏதாவது இன்வாலிடேஷன் லெவல் இருக்கு அப்படின்னா அந்த இன்வாலிடேஷன் ஃபெயில் பண்றப்ப நீங்க பை போகலாம். இங்க நான் எனக்கு இந்த லோல கொடுத்துருச்சு, இங்க சிஎஸ்டி வச்சிருச்சு, நான் இந்த இடத்துல வந்தோடனே பை ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப பிரைஸ் வந்து இந்த லோ எடுக்கிறதுக்கும் 200% சான்ஸ் இருக்கு, எடுக்காம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம டெய்லியில வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ஆல் டைம் ஹைசஸ் எடுத்திருக்கோம். எடுத்துட்டு சிஎஸ்டி ஒரு பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டிலா இங்க வந்து வச்சிருக்கு. ஸோ இந்த கேண்டில் இப்படியே க்ளோஸ் ஆச்சுன்னா பிரைஸ் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு போகலாம், இல்லை இங்க இருந்து செல் ஆகலாம், இல்லை இந்த செல் கர்வ்ல இந்த லோவை எடுத்துட்டு திருப்பி இங்க இருந்து பை ஆகலாம். ஸோ இந்த வீக் வந்து க்ளோஸ் ஆயிருக்கிறது வந்து இந்த மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து எப்படி போகுதுன்றது வந்து நம்ம அடுத்து ஃபர்தரா பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான ட்ரேட் எக்ஸிகியூஷன்ஸ். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட இன்வாலிடேஷன் லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணனால நான் இங்க இருந்து செல் அடிச்சிருக்கேன். என்னோட 3 மினிட் பீரியட் ஏரியாக்குள்ள பிரைஸ் வந்திருக்கு. 15 செகண்ட்ஸ்ல அதோட லோவர் டைம் ஃப்ரேம் 15 செகண்ட்ஸ்ல போயிட்டு அந்த என்ன சொல்றது, ஆமா அந்த 15 செகண்ட்ஸ்ல எனக்கு எஸ்எம்டி கொடுத்து சிஎஸ்டி வச்சனால நான் அந்த ட்ரேட் எடுத்து அந்த 3 மினிட் லோலயே நான் டிபி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். நான் 15 செகண்ட்ஸ்ல எடுத்துட்டு நான் வந்து 15 மினிட்ஸ் லோவையோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் லோவையோ நான் டார்கெட் பண்ணல. 3 மினிட் 15 செகண்ட்ஸ்ல எடுத்து 3 மினிட்டுக்கான அந்த கேண்டிலோட லோவை தான் நான் டார்கெட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஏன் நான் அழுத்தி அழுத்தி சொல்றேன்னா, நீங்க வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல எடுத்துட்டு ரொம்ப ஹையர் டைம் ஃப்ரேம் ஆனா 15 மினிட்ஸ் 1 ஹவர் H4 வரைக்கும் நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்காதீங்க. அது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் போகாது. முடிஞ்ச அளவுக்கு நியர்பை ஸ்விங்ல நீங்க டிபி பண்ணிட்டு வெளில வர பாருங்க. இல்ல எந்த டைம் ஃப்ரேம்ல எடுக்கிறீங்களோ அந்த டைம் ஃப்ரேம்ல இருக்கிற கேண்டிலோட ஹைலே லோவிலே நீங்க டிபி ப்ரொஜெக்ட் பண்ண பாருங்க. ஸோ இன்னொன்று அடிஷனல் இன்ஃபர்மேஷன், எஸ்எம்டி
கொடுத்து சிஎஸ்டி வச்சிருச்சுன்றதுக்காக செல்லோ பையோ போகாதீங்க. ஸோ அது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் டூல் தானே தவிர அது வந்து உங்களோட டைரக்ஷனையோ உங்க பயாஸையோ வந்து வந்து கன்ஃபார்ம் அதால சொல்ல முடியாது. ஸோ இப்போ இந்த இடத்துல சிஎஸ்டி வச்சனால நீங்க செல் கூடாது. எனக்கு இந்த இடத்த உடச்சனால நான் இங்க இருந்து செல் போகணுன்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல இருந்து ஓப்பன் பண்றப்ப நான் அந்த கேப்பை ஃபில் பண்ணணுன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன் ஓவராலா. ஏன்னா பிரைஸ் வந்து புல்லிஷா இருக்கிறப்ப எஸ்எம்டி பண்றதை திரும்ப வந்து எடுக்கிறதுக்கு 200% வாய்ப்பு இருக்கு. இந்த பேசிட்டே இருக்கிறப்ப இந்த லோவை திரும்ப வந்து எடுக்க போகுது. ஸோ ஓவராலா நமக்கு இந்த லோவை எடுத்துருச்சு, இங்க எடுக்கல, இங்க எடுத்துருச்சுன்றதுக்காக 15 மினிட்ஸ் சிஎஸ்டி வச்சிருச்சுன்றதுக்காக நம்ம பையோ செல்லோ பார்க்க முடியாது. அப்படி பார்த்தாலும் அது இன்வேலிட் தான். இந்த ட்ரேட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றேன்னா, ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹையர் டைம் ஃப்ரேம் இந்த லோயர் டைம் ஃப்ரேம்க்கு எனக்கு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. ஸோ அதுக்காக தான் இத்தனை தடவை நான் அழுத்தி எழுதி சொல்றேன். இந்த ட்ரேடு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸிகியூஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. நேற்று வந்து ட்ரேடு நான் எடுக்கல. ஸோ இன்னைக்கான ட்ரேட் எக்ஸிகியூஷன் தான் இது. ஸோ தேங்க்யூ, டட்டா, பாய்.